கோவை நகரின் மையப்பகுதி வழியாக செல்லும் 11 கிலோமீட்டர் நீளமுள்ள சங்கனூர் ஓடை பல தசாப்தங்களாக நீர் ஓட்டம் இல்லாமல் செயலற்று அவல நிலையில் உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் உருவாகும் நீரூற்றுகளில் இருந்து வழிந்தோடி வரும் தண்ணீர் அடிவாரத்துக்கு வந்ததும் நொய்யலாறு, சங்கனூர் ஓடை என இரண்டாக பிரிந்து பயணிக்கிறது. சில சமயங்களில் அதி கனமழையாக பெய்யும் போது நொய்யலில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. அப்போது குளங்களில் தண்ணீர் தேக்குவதற்கான சூழல் இல்லையெனில் ஆற்றிலேயே விட்டுவிடுகின்றனர். கோவை மாவட்டத்தை கடந்து திருப்பூருக்கு நொய்யல் தண்ணீர் செல்கிறது. கோவையில் உள்ள முக்கிய நீர்வழித்தடமான சங்கனூர் பள்ளம் எனப்படும் சங்கனூர் ஓடை தடாகம் பகுதியில் தொடங்கி கவுண்டம்பாளையம், ரத்தினபுரி, ஆவாரம்பாளையம், நவ இந்தியா, அவினாசி சாலை, திருச்சி சாலை ஆகியவற்றின் வழியாக சென்று நொய்யல் ஆற்றில் கலக்கிறது. இந்த ஓடை மொத்தம் 16.6 கிலோமீட்டர் தூரம் கொண்டதாகும். மாநகரில் இந்த ஓடை 11.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு செல்கிறது. சங்கனூர் ஓடை முன்பு மக்களின் நீர் தேவைகளை பூர்த்தி செய்யும் முக்கிய ஓடையாக இருந்தது. தற்போது முறையாக பராமரிப்பு இல்லாதது, ஆக்கிரமிப்பு, வீடுகள் மற்றும் நிறுவனங்களிலிருந்து வரும் கழிவுநீர் கலப்பு உள்ளிட்டவற்றால் சங்கனூர் ஓடை முற்றிலும் பாழடைந்தது. பல்வேறு இடங்களில் சங்கனூர் ஓடையின் கரைப்பகுதிகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளது. பல இடங்களில் பிளாஸ்டிக் கழிவுகளால் அடைபட்டிருக்கிறது. இதனால் பருவமழை காலங்களில் இந்த வழித்தடத்தில் மழைநீர் செல்ல முடியாமல் அவை சாலைகளில் வழிந்தோடுவதாக மக்கள் கூறுகின்றனர். இந்த சங்கனூர் ஓடையில் ஃபுல்லாக ஊருக்குள்ள இருக்கிற குப்பை பூராமே இங்கே தான் கொண்டு வந்து கொட்டுறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா ஊருக்குள்ளே வாங்க போகிறாங்களா என்னென்னு தெரியல. பிரித்து கொட்டுறதுனால அவங்க ஒட்டுக்கா கூட இங்கே பூரா கொட்டிடுறாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஸ்மெல் அதிகங்க. அதே மாதிரி பூச்சிப்புழு அதிகமாக வருது. உள்ளே ரெண்டாவது பன்னிகளை நிறைய விட்டுருக்குறாங்க. அது அதை விட இது பண்ணுது. அதே மாதிரி தெருநாய் உள்ளே நிறைய இருக்குது. இந்த கோழி பொங்கு, கோழி ரக்கை, ஆட்டு தோல் இதில் எல்லாம் கொண்டு அதுக்குள்ளே தான் போடுறாங்க. அப்போ அதெல்லாம் சாப்பிட வரும்போது அதுக்கு எச்சா இதாகிடுது. அப்போ ஓவர் ஸ்மெல்லு இங்கே உட்காரவே முடியாதுங்க. நம்ம இந்த மழை இதுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக உட்கார முடியாது. அவ்வளவு ரொம்ப மோசமாக தான் இருக்குது. குப்பை தொட்டி எங்கேயுமே இல்லைங்க. இருந்ததெல்லாம் எடுத்துட்டாங்க. அங்கே என்ன செத்து கிடந்தாலும் எடுக்க மாட்டாங்க. அந்த குப்பை அப்படியே தான் கிடக்கு. தெருவு பூரா இப்படி தான் இருக்குது. ஏன்னு கேட்பாரு, இல்லை இதுதான் வர்றோம், இதுதான் போகிறோம் அப்படிம்பாங்க. ஆனால் ஆடு க்ளீன் பண்ணுறது இல்லை. வாசம்னா குடியிருக்க இந்த தண்ணி பிடிச்சி வைப்போம். ஆஃபீஸ்லேருந்து வருவாங்க, அதை கொட்டுவாங்க. ஏன்னு கேட்டால் பூச்சி இருக்குது. ஆனால் அதை சுத்தம் பண்ணலாமல்ல, அதை சுத்தம் பண்ண மாட்டாங்க. இதுதான் எங்கள் பிரச்சனையை. தூர்வாருங்க, ஒரு க்ளீன் பண்ணி விடுங்க. பாம்பு ஓடுதுன்னு பாரு, வேலையை இந்த பக்கம் நின்று பார்த்தா அத்தனை கொலை ஓடிட்டு இருக்கு. கீரி புழை இருக்குது, மண்ணுளின் பாம்பு இருக்குது. ஒவ்வொரு பாம்பு இத்தச்சோடு போயிட்டே தான் இருக்குது தண்ணிக்குள்ளே. ஆறு என்னன்னு கேட்குறாங்க. ஓடை நீரோடையாக இருந்துச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாக்கடை ஓடையாக மாறி போச்சு. வண்டியிலே கொண்டு கொட்டிட்டு போகிறாங்க. டூ வீலர் போகிற வீசிட்டு போகிறாங்க. நாங்களும் பல தடவை இப்போ சம்மந்தப்பட்டவர்கிட்ட புகார் கொடுத்துருக்குறோங்க. குப்பை கொட்டக்கூடாதுன்னு சொல்லி மாநகராட்சின்னு தகவல் கொடுத்து யாருமே எதுவுமே கண்டுக்கிறதே இல்லைங்க. இதே அவலங்களை தான் நடிச்சிட்டு இருக்குதுங்க. ஓடை தூர் வாரோன்னு சொல்லி ரொம்ப நாளாக கோரிக்கைங்க. கவுண்டம்பாளையம் பகுதி மக்கள் சார்பாக ரொம்ப நாளாக கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறோம். யாருமே ஓடையை கண்டுக்கிறதே இல்லைங்க. ஆக்கிரமிப்பும் நிறையா இருக்குங்க. அப்புறம் பாம்புங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. இங்கே பக்கத்துலேருந்து பள்ளத்தில் பார்த்திங்கன்னா சரியாக க்ளீன் பண்ணாமல் இந்த மழை காலத்தில் கொசு தொல்லைகள் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த டெங்கு, மலேரியா இந்த மாதிரி காய்ச்சல் எங்களுக்கெல்லாம் பாதிக்கப்படுறோம். கழிவுகள் ரொம்ப அசுத்தமாக இருக்குது. அந்த ஸ்மெல்லுக்காகவும் கூட எங்களுக்கு நோய் வகைகள் படுது. இங்கே யாருமே எட்டி பார்க்கறதில்ல, எதுவும் சுத்தம் பண்ணுறதில்ல. மாநகராட்சியிலேருந்து யாரும் கண்டுக்கிறதில்ல, அந்த மருந்துகள் தெளிக்கிறதில்ல. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் உடல்நல பாதிப்பு எல்லாமே வருது. அதே இந்த பக்கம் பாருங்கள், ஃபுல்லாக டிச்சு கட்டினால போட்டு டிச்சை அடைச்சிருந்தா பாருங்கள், தெரியும் பாருங்கள். போட்டு அடைச்சி நிற்கிறனால இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டு அந்த மழை பெஞ்சால் தண்ணி நல்லா ஃப்ரீயாக போகும். எந்த பிரச்சனையும் இருக்காது. இல்லைன்னா கொசு தொல்லை ரொம்ப எலி, இந்த பாம்பு எல்லாமே இருக்குது. பின்னாடி ரொம்ப பெரும் தொல்லையாக இருக்குது பள்ளத்தில். அதெல்லாம் கொஞ்சம் ஓட செடி முடியெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டாங்கன்னா நல்லா நீட்டாக சுத்தமாக இருக்கும். எந்த பூச்சி வட்டம் வராது. குழந்தைகளுக்கு சேஃப்டி. இது குறித்து 33வது வார்டு கவுன்சிலர் கிருஷ்ணமூர்த்தியிடம் கேட்டபோது, மேடம் இப்போ நான் சொல்லி கமிஷன் கொடுத்துட்டேன். அது எடுக்க சொல்லி ஆர்டர் போட்டு எடுத்துட்டாருங்க. ரெடி பண்ண சொல்லி போட்டுட்டாரு. வர்ற வாரத்தில் பண்ணிடுங்க மேடம். தீபாவளி டைம்னால இறங்கிடுச்சு மேடம். இல்லாட்டி இவ்வளோ தூரம் இறங்காது. ஒரு 2-3 மாதம் இருக்கும். சுத்தமாக எல்லாம் வலிச்சு நாங்கள் எல்லாமே பண்ணி கொடுத்தோம். உள்ள சங்கனூர் பாலம் நல்லா வலிச்சு இது பண்ணணும். இன்னும் எல்லாம் இதானங்காட்டி இதாகி போச்சு. இப்போ இந்த வர்ற வாரத்தில் பண்ணுறோங்க மேடம். அதெல்லாம்
ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு மேலாயி இந்த பள்ளம் அப்படியே தான் இருக்குது. அங்க மரமே முளைச்சு நிக்கிறே சார் உள்ள சங்கனூர் பள்ளம். நாங்க தான் மேடம் மாசத்துக்கு ஒருக்க வலிக்க முடியாது உள்ள இப்ப சங்கனூர் பழத்தை எடுக்க முடியும். ஒரு இருக்கும் 2-3 மாசத்துக்கு மேல இருக்கு மேடம். நான் பண்ணணும் இருக்கும் 3 மாசமே இருக்கும். ஆனா நீங்க இப்ப பள்ளத்தை பாத்தீங்களா சார் எந்த அளவு அசுத்தமா இருக்குது? பள்ளத்துல பார்த்துட்டு தான் நாங்க இப்ப கொடுத்துருக்கிறோம். கமிஷனர் கொடுத்துட்டாரு, ஓகே பண்ண சொல்லி எடுக்க சொல்லி எனக்கு கொடுத்துருக்காரு. இப்ப கொடுத்துக்கு வர்ற வாரத்துல பண்ண சொல்லிட்டாரு. மழைனால இப்ப எடுக்காம வர்ற வாரத்துல பண்ணிடுவோம் மேடம். எங்களுக்கு பண்ண சொல்லிட்டாரு, பண்ணிடுவோம். ரெட் அலவுட் விட்டாங்காட்டி தான் இப்ப வேண்டான்னு விட்டு இந்த வாரத்துல நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியால பண்ணி வர்ற வாரத்துல எடுத்துருவாங்க மேடம். கண்டிப்பா எடுப்போம்.